Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of 7th August. And இன்னைக்கு வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ரெட்டாரிக். ஸோ என்ஆர்சியை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. ஸோ இந்த ஆர்டிக்கலோடைய க்ரக்ஸ் வரையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா the whole article is not important, பட் இதை பேஸ் பண்ணி க்ரக்ஸ் கொடுக்குறேன் வேர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி இஷ்யூ. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ஆர்சி பற்றி தெரியலனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ஆர்சி. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் தட். ஓகே. அண்ட் லூலாஸ் சான்சஸ், திஸ் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். பிரேசிலில் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க, which is not important for us. And அதே மாதிரி இன்னைக்கு lead article rebooting the system for a skill upgrade. So this happens to be an important article guys. Skill development base பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. We will discuss this article in detail. And அதே மாதிரி 30 years after the 88 uprising. So இந்த ஆர்டிகலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது சில பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணலாம் இந்த ஆர்டிகல் இருந்து. We will discuss this. And இன்னைக்கு ஒப்பீனியன் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் however abstractல ஒரு டாபிக் வந்திருக்கு, that is do crackdowns on tax havens, help recover taxes அப்படின்னு சொல்லிட்டு. So we will discuss this. And அதே மாதிரி our privacy worth. So even this article is important, but நம்ம ஏற்கனவே ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரிப்போர்ட்டை இண்டிப்பா அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கலோடைய க்ரக்ஸ் வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே. ஸோ coming to the first article, rebooting the system for a skill upgrade. So friends, this whole article is all about skill development and industrial training institutes. And background அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா you need to know what is skill development and what are the initiatives of the government with respect to skill development. இது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்காக we have a ministry, that is Ministry of Skill Development and Entrepreneurship. And skill development trainingகாக we have a directorate for training, that is ஒரு separate department இருக்கு who will look into the training aspects. Okay. And the major initiatives which has been brought by the government with respect to skill development அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it is craftsmen training scheme, women's training, skill development initiative scheme and apprenticeship training scheme. So in the 4 scheme மூலமாக the government wanted to provide training so that the skill of the people could be enhanced. Okay. So இந்த 4 ஸ்கீம் பேஸ் பண்ணி இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸை பார்த்துக்கோங்க. தட் இஸ் இன் தி மினிஸ்ட்ரி வெப்சைட். சி ஆப்வியஸாக அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், பட் ஃபியூ வேரியேஷன்ஸ் வில் பி தேர். யூ ஜஸ்ட் ஹேவ் அ செக் வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஓகே. அண்ட் ஆடட் டு இட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தட் இஸ் ஐடிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியா. ஸோ 1950s இந்த ஐடிஐஸ் எடுத்துட்டு வந்தாங்க இந்தியாவில். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், unorganized sector were a major source for employment. ஸோ ஒன்று அக்ரிகல்ச்சரில் இருக்கணும், அப்படி இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான தொழில் இருக்கணும், ஒரு அப்படியும் இல்லையா இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் செய்யணும். ஸோ இதுதான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான சோர்ஸே. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இஃப் வி ப்ரொவைட் ட்ரைனிங் தென் ஸ்மால் என்டர்பிரினர்ஷிப்பும் வளரும், ப்ளஸ் அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஐயை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த இனிஷியல் இயர்ஸ் ட்ரைனிங்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிஷின் ஆப்ரேட்டர் ட்ரைனிங், அதே மாதிரி இப்போ வெல்டர் இருக்காங்கன்னா வெல்டர் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வேர் ப்ரொவைடட். அதாவது ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ட்ரைனிங் வேர் ப்ரொவைடட். பட் ஆஃப்டர் 1990s, தட் இஸ் ஆஃப்டர் தி இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், சர்வீஸ் செக்டரோடைய பூம் இருந்தது இந்தியாவில். அண்ட் சர்வீஸ் செக்டர் ப்ரூவ்டு டு பி அ பொட்டன்ஷியல் ஜோன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதனால சர்வீஸ் செக்டர் ரிலேட்டடான ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லைக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், வெப்சைட் மேனேஜ்மெண்ட் அண்ட் so on. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் were provided through ITIs. Okay. And one may again have a doubt, like சார் இப்போ ஐடிஐஸ்னா இது வெறும் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நோ, ஈவன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஹியர் டு ப்ரொவைட் தி ட்ரைனிங். ஓகே. அண்ட் ஆடட் டு இட் வி ஹேவ் வேரியஸ் ஸ்கீம்ஸ். ப்ளஸ் இது வரையும் இல்லாமல் த கவர்மெண்ட் ஹேஸ் பாட் இன் NCVT, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங். அண்ட் இந்த கவுன்சிலோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டரி பாடி, இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி. ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1956. அண்ட் இவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் giving out the standards and the norms for these sort of institutions. And இது வரையும் இல்லாம this NCVT conducted test with respect to this institutions. And அதே மாதிரி இவங்க தான் சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க. அதாவது இப்போ ஐடிஐயில் போய் படிக்கிறீங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிக்கிறீங்கன்னா, தென் தே வில் ப்ரொவைட் தி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் தே ஆர் தி ஒன் ஹூ வில் ப்ரொவைட் தி ட்ரைனிங் கரிக்குலம். ஃபைன். அண்ட் அகெயின் ஒன் மோர் இனிஷியேட்டிவ் விச் ஹஸ் பீன் பாட் பை தி கவர்மெண்ட். என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட் இஸ் NSDC, அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம் தட் வாஸ் ஐடிஐஸ் வாஸ் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவெவர் கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, there is a need for private players in order to come up for the skill development. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் டிவிடெண்ட்
பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் த ஒர்க்கிங் ஏஜ் குரூப் இஸ் மோர். ஸோ அதுக்காக மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் ரிக்வயர்ட் அண்ட் இதுக்காக செட்டப் பண்ணது தான் இந்த என்எஸ்டிசி. ஓகே, அண்ட் இவங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு பிபிபி கம்பெனி, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஸோ ஆப்வியஸாக இவங்களுடைய எய்ம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். பட் அகைன் இவங்க என்ன செய்வாங்கன்னா யாரெல்லாம் பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண வைப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தே வில் ப்ரொவைட் தி சப்போர்ட் சிஸ்டம் லைக் லைசன்ஸ் அண்ட் சோ ஆன், ஸோ தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த என்எஸ்டிசியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ வை ஐ ஆம் டெல்லிங் தீஸ் இஸ் பிகாஸ் இப்போ இந்த ஆர்டிகல் படிக்கும்போது இந்த பாடியை பற்றிலாம் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ கமிங் டு தி ஆர்டிகல் நோ, தட் இஸ் ரீபூட்டிங் த சிஸ்டம் ஃபார் அ ஸ்கில் அப்கிரேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லேபர் வாஸ் ஹெடட் பை மிஸ்டர் சௌமியா. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்களா. தட் இஸ் ரிப்போர்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கீம். ஸோ இப்போ தான் நம்ம பேக்ரவுண்டில் பார்த்தோம் இல்லையா, தீஸ் ஆர் தி மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் பை தி கவர்மெண்ட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் திஸ் வாஸ் சப்மிட்டட். அண்ட் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகலில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிஐஸை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிஐஸ் பார்த்தீங்கன்னா தேவர் இனிஷியேட்டட் இன் 1950s அண்ட் ஐடிஐ இனிஷியேட் பண்ணி கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, அண்ட் 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட் வாஸ் லைக் பப்ளிக் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர் நியர்லி அபவுட் ஈக்குவல். ஸோ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர் நியர்லி அபவுட் 1900 அண்ட் பிரைவேட் வந்து ஒரு 2000 பேர் இருந்தாங்க, அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தது. பட் இந்த 10 வருஷத்தில், அதாவது ஃப்ரம் 2007 to 2018 கிட்டத்தட்ட 9000 பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பிரைவேட் பிளேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சோமியா கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் லைக் வி டு நாட் ஹேவ் அ ப்ராப்பர் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அண்ட் ஆடட் டு இட் நீங்கள் என்எஸ்டிசி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அண்ட் இவங்க மூலியமாகவே கிட்டத்தட்ட 6000 பிரைவேட் ட்ரைனிங் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற கோர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருக்குது அண்ட் நினச்சா மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, நினைக்கிற நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் இல்லை, சரிங்களா. அண்ட் அதே மாதிரி ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை, சரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. அது செய்யாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த என்எஸ்டிசி மூலியமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் செட்டப் பண்ணுறாங்களா ஆவரேஜாக. ஸோ இந்த அளவுக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளர்ந்துக்குன்னு வருது. பட் அவர் த காஸ் ஆஃப் கன்சர்ன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் தி நார்ம்ஸ் விச் இஸ் நாட் எஃபெக்டிவ். அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் லைக் த கவர்மெண்ட் இஸ் unable to regulate the private institutions, that is with respect to the quality. Okay, and இதுவரையும் இல்லாமல் இப்போ பிரைவேட் செக்டார்ஸில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பாருங்களேன், இவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னா லைக் ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக தான் வராங்களே தவிர they are not employers. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியே பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃப்ரூட்ஃபுல், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், ஸோ அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே உள்ள எடுத்துப்பாங்க. பட் அகைன் இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட்டப்பில் தான் வராங்க, மணி மைண்டடாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால குவாலிட்டி இல்லை. அண்ட் அவங்க வர்றதுக்கு காரணமும் என்னன்னா, பிகாஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் தீஸ் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு ப்ராப்பரான ரெகுலேட்டர் இல்லாததுனால வி ஹேவ் புவர் குவாலிட்டி அஃபிலியேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம அஃபிலியேஷன்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து affiliate ஆகிறது இல்லை, இட் இஸ் லைக் ஒன்லி பிரைவேட் பிளேயர்ஸ் வித் மணி மேக்கிங் தே ஆர் கமிங் இன். அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இல்லை. ஃபைன், ஸோ தீஸ் ஆர் சர்டன் ப்ராப்ளம்ஸ். நோ திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு டாக்ஸ் அபவுட் தி சௌமியா கமிட்டி ரிப்போர்ட் இன் பர்டிகுலர். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை சொல்கிறாங்க. ஸோ ஒன் மே ஆஸ்க் கொஸ்டின், ஸோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்கு, ரைட்டு, ஏன் இதோட குவாலிட்டி நம்ம செக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு ரீசன் வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வி குட் ஹவ் ஆல்ரெடி saw in the background that ஏற்கனவே 1956 கவர்மெண்ட் நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய வேலை வந்து என்ன, ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, அதாவது நார்ம்ஸை கொடுப்பாங்க. ஃபைன். அண்ட் டியூரிங் 1990s ஆர் ஆஃப்டர் தட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ரொம்ப தேவைப்பட்டது. அண்ட் அதுக்காக குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சி வி ஹேவ் ஹியூஜ் ஒர்க் லோட், தட் இஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வராங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேஷன் கொடுக்கணும் அண்ட் அதை பேஸ் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் லோடை பேஸ் பண்ணி வி டு நாட் ஹேவ் எனஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸோ த குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா யூ டேக் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்ஜெக்டிவ்ல தே ஹவ் அலவ்டு தி சர்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், பட்
they did not check the standard as well as the scale. So neither the standard nor the scale have achieved, but it is only a speedy work which has been shown அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரி வேலை பண்ணதுனால இட் இஸ் லைக் நியர்லி அபவுட் 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட் தி ஸ்டேக், பிகாஸ் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் ஆர் ஸ்டடிங் இன் தி சார்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஐடிஐ அப்படின்னு சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட். அண்ட் த செகண்ட் ப்ராப்ளம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபங்க்ஷனிங். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் NCVT இருக்கு, who gives recommendation, and உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they set up the question paper and they are the one who give the certification. But again, இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபீஸ் கலெக்ஷன், ஃபினான்சஸ், இந்த வேலைலாம் பார்க்கறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ யார் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகுது. சரியா? ஸோ கொஸ்டின் பேப்பர் NCVT செட்டப் பண்ணுவாங்களாம், ஆனால் இவாலுவேஷன் வந்து ஸ்டேட் கவுன்சில்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் தி குவாலிட்டி விச் இஸ் காம்ப்ரமைஸ்ட், ரைட்? ஸோ இது ஒரு கன்சர்ன். அண்ட் அதே மாதிரி ஹைகோர்ட்ல மெனி கேசஸ் ஆர் பெண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் நார்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ITI team. அண்ட் எஸ்பெஷலி கேசஸ்லாம் எது மேலே இருக்குன்னா எல்லா கோர்சஸும் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்சஸாக இருக்கு. அண்ட் அந்த கோர்சஸ் படிச்சு கூட ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க நிறைய, கவர்மெண்ட்டையும் குறை சொல்லி இல்லை, பட் அகைன் ஸ்பெண்ட் பண்ணி கூட அந்த குவாலிட்டி நார்ம்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு. ஸோ இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ல போய் சேர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பரான ஐடி கார்டு செக் பண்றது இல்லை, அட்டண்டன்ஸ் ப்ராப்பராக கிடையாது, பேட்ச் சைஸை வந்து ரொம்ப லிமிட் பண்ணிடுறாங்க. அண்ட் அகைன் பிரைவேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்கன்னா தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிப்போர்ட்டை பற்றி பேசுறாரு. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிரைவேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்கன்னா தே ஆஃபர் only 5 courses it seems, and கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே 10 கோர்சஸ் கிட்ட ஆஃபர் பண்றாங்க. ஸோ எந்தெந்த கோர்ஸுக்குலாம் ஃபீஸ் அதிகமோ அதுதான் ஆஃபர் பண்றாங்க போல. ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் which are prevailing with respect to the training institutes. Okay, so why there is a need for skill development institutes in India அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த சௌமியா கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து அப்படியே எழுதிடுங்க நீங்க. ஸோ அதான் இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடுங்க, which is very easy. Okay, and now this article tries to give the solution for this. So obviously solution இப்போ நீங்களே கூட பேசுவீங்க. Okay, and இந்த சொல்யூஷனுக்காக here the article tries to talks about Sharada Prasad Committee. So in the Sharada Prasad Committee ல என்ன சொல்றாங்கன்னா, first of all we need to have a better regulation. So regulation எப்போ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is like we need to have a national board for all the skill development programs. So for example we have a board like CBSE. So என்னதான் private institutions இருக்கட்டும், என்னதான் government institutions இருக்கட்டும், CBSEக்குன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதை தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்க்காக யூ எஸ்டாப்ளிஷ் அ போர்ட் ஸோ தட் அக்கௌண்டபிலிட்டி வில் பி மெயின்டைன்ட். அண்ட் அதே மாதிரி இந்த போர்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, யூ டேக் தி ஹெல்ப் ஆஃப் NCVT பிகாஸ் தே ஆர் இன் தி ஃபீல்ட் ஃபார் நியர்லி அபவுட் 60 years as we saw in the background, like they were established during the year 1956. ஸோ இவங்களை வச்சே ஒரு போர்டை கன்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் யூ பிரிங் இன் அ ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரேட்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னா ஈவன் த இன்ஸ்டியூட்ஸ் வில் பெர்ஃபார்ம் குட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ திஸ் happens to be the first recommendation. And the second one என்ன சொல்ல வராங்கன்னா, சிஸ்டம் there should be only one system அப்படின்னு சொல்ல வராங்க. So there should be a law, there should be a one national vocational education and training system. So training system like we go to the school 10th plus 2 முடிச்ச காலேஜ் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி vocational trainingக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். And இதுக்காக we need to have a law, but unfortunately in India we do not have a law for this, and also we do not have any conventions. So ஒரு legal framework இருந்ததுன்னா ஒரு unification இருக்கும். So unification will be there with respect to private players as well as the government entities. So it is the absence of the law which has making us difficult for monitoring அப்படின்னு சொல்ல வராங்க. Okay, so friends, I am giving this in the crux format because எவ்வளவுதான் வளவலன்னு பேசினாலும் this happens to be the crux, so I am just giving you the crux. Okay, and the third important recommendation is micro institutional reforms அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது என்னன்னா, see you have difficulties with respect to salaries and staffing. Okay, so first of all we need to maintain student teacher ratio, and இதுக்காக we need to have financial support. And இந்த financial supportக்காக நீங்க NSDC கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஸோ அவங்க வேலையே என்ன, பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஸோ பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா ஃபண்டும் உள்ள வரும் அப்படின்றாங்க. அண்ட் ஆடட் டு இட் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி இருக்கிற ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. ஸோ நம்ம குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு எதுக்கு எடுத்துட்டு வந்தோம், பிகாஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் ஒர்க் லோட் அண்ட் தே ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈவன் டுடே. சரியா? ஸோ அவங்க மிஸ்டேக் பண்ணாத மாதிரி ஒரு நார்ம்ஸ் எடுத்துருவாங்க. அண்ட் எஸ், வி ரிக்வயர் பிரைவேட் பிளேயர்ஸ் அண்ட் வி ரிக்வயர் டேலண்ட், தட் இஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ எஸ், தே கேன் பி யூஸ்ஃபுல் பட் ப்ரொவைடட் they adhere to the situation and the rules and regulations which are framed. Okay, and அதே மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, institutional reforms எடுத்துருவாங்கன்றாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, the whole institution setup is under MSDE, அதாவது Ministry of Skill Development and Entrepreneurship கீழே தான் இருக்கு. அண்ட் இதில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் இவங்க தான் வேலை பார்க்குறாங்க. பட் அகைன் there is a Directorate General for Employment.
ஓகே, அண்ட் அவங்க வந்து லேபர் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டைரக்டரேட் ஆஃப் லேபரை MSDEக்கு மாத்திடுங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா ட்ரைனிங்கும் கொடுக்க முடியும், எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. ஃபைன். ப்ளஸ் ஃபினான்சிங்கை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபினான்சிங் பற்றி we already saw one point that we have NSDC and they have the work of bringing in private players. And added to it, here the author tries to talks about CSR, அதாவது corporate social responsibility பற்றி பேசுகிறாங்க. So even corporate companies and many multilateral institutions like World Bank and many other big institutions can provide the financial need for skill development. Okay, and added to it, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபண்ட்ஸ் கூட எப்போ ரைஸ் ஆகும்னா, it is like only if you provide proper skill training. Okay, so இப்போ CSR கிட்டலேருந்து நீங்கள் ஃபண்ட் வாங்கிடுறீங்க, ரைட், பட் we need to show that, right? So the work is happening அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so we need to provide both the data and the infrastructure. And added to it, here the article tries to talks about RIC, அதாவது reimbursable industry contribution பற்றி பேசுகிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் மெனி பிக் கம்பெனிஸ் இருக்காங்கன்னா, தென் அவங்க கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபண்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாக யூ ட்ரெயின் தி எம்ப்ளாயர்ஸ் அண்ட் அந்த எம்ப்ளாயர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் யூ ப்ரொவைட் தி டேட்டா டு தி கம்பெனிஸ் ஸோ தட் தே கேன் ஆல்சோ பிக் அப் தி எம்ப்ளாயர்ஸ் இஃப் தே வாண்ட் டு. Okay, and added to it, technology is there, artificial intelligence is there, automation is there. So இதெல்லாம் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா then definitely these shortcomings can be mitigated. And this article tries to say, இப்போ இருக்கிற டேட்டாவில் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து ஒரு புவர் இன்ஸ்டிடியூஷனல் கைடன்ஸில் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது கூட ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சரி, இதுலேருந்து வர எம்ப்ளாய்மெண்ட்லையும் சரி. ஸோ வி நீட் டு டேக் கேர் ஆஃப் தி ப்ரெசென்ட் அண்ட் அப்படி இல்லைனா தென் there's going to be a future which is going to be difficult அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் இந்த ஆர்டிகலோட க்ரக்ஸ் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் நார்ம்ஸ் ஒழுங்காக இல்லை, ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் ப்ராப்பராக இல்லை. அண்ட் கவர்மெண்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கூட இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். லைக் NSDC, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங். ஸோ இவங்களுடைய வேலையை இவங்க செஞ்சாலும் ஒரு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதில்ல. அண்ட் இது வரையும் இல்லாமல் கோர்ட்டில் நிறைய கேசஸ் வேறு இருக்குது. கோர்சஸ் எல்லாம் ஷார்ட் டர்மாக இருக்குது, அட்டனன்ஸ் ஒழுங்காக எடுக்கிறது இல்லை, டீச்சர் ரேஷியோ ஒழுங்காக இல்லை. ஸோ நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், அதெல்லாம் எழுதிடுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸில் எப்படியும் படிச்சிருப்பீங்க அண்ட் டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் அ பண்டில் ஆஃப் ஃப்ளாஸ். ஸோ அந்த ஃப்ளாஸ் எல்லாம் இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நீங்கள் எழுதினீங்கன்னா அழகாக பொருந்தும். அண்ட் எஸ், சொல்யூஷனில் நீங்கள் என்ன எழுதலாம்னா, ரிப்பப்ளிக் IAS இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி லெக்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், பட் எஸ், யூ can write the Sharada Prasad committee recommendation as a solutions. Okay, so solutions நம்ம பார்த்த மாதிரி ஒரு போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும். we need to have a law plus fund can be raised from multilateral institutions, reimbursable industry contributions எடுத்துகிட்டு வரலாம், corporate social responsibilitiesலேருந்து ஃபண்டு ரைஸ் பண்ணலாம், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து கொஞ்சம் செக் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸும் எடுத்துகிட்டு வரணும். இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்னால் அதான் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் லேபரை வந்து MSDE கீழே எடுத்துகிட்டு வர்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எழுதிடலாம். ஃபைன். ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி ஈஸி, பட் this happens to be an important article guys. ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அண்ட் அதுக்காக இந்த ஆர்டிகலை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் தி மேஜர் இனிஷியேட்டிவ் விச் ஹாஸ் பீன் பாட் பை தி கவர்மெண்ட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம பேக்ரவுண்டில் பார்த்த ஸ்கீம் NSDC, அதே மாதிரி அந்த NCVT, ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுவும் நீங்கள் எழுதலாம். ஃபைன். இட் இஸ் லைக் ஹவு எஃபெக்டிவ்லி யூ யூஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் டு யுவர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ that's it with respect to this article, friends. And now coming to the next article, 30 years after the 8888 uprising. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் மியான்மர் பார்த்தீங்களா, லைக் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் கால்ட் அஸ் பர்மா. லைக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1948 அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச உடனே சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆச்சு அண்ட் மெனி எத்னிக் மைனாரிட்டிஸ் குரூப்ஸ் were there in Myanmar and they were ruling their own regions within Myanmar. Okay, and it was like in 1960s ஒரு சோஷியலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே எமர்ஜ் ஆச்சு. அண்ட் அந்த சோஷியலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூலாக இருந்தது அண்ட் ஒரு மிலிட்ரி டாமினன்ஸ் அங்கே அதிகமாக இருந்தது, அதாவது அந்த சோஷியலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோடைய ரூலிங்கில். ஓகே, அண்ட் இதுக்கு அகெயின்ஸ்டாக 1988 ஒரு மேசிவ் ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஸோ அதுதான் இந்த நாள். ஸோ 8 ஆகஸ்ட் 1988. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, this happens to be a landmark day for Myanmar and why because இந்த இன்சிடென்ட் நடந்து 30 வருஷம் ஆகுது and this incident depicts that there is a journey of democracy and how democracy is important அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதே மாதிரி the equality, importance on the equality மேல
இது ஃபோக்கஸ் பண்ணுது. ப்ளஸ் மியான்மர் பாலிடிக்ஸ் அண்ட் மிலிட்ரி ரிஜாமையும் இதை டிபிக் பண்ணுறதாக இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் நம்ம பேக்ரவுண்டில் பார்த்ததே பேசுகிறாங்க. அதாவது மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறமாக டெமோக்ரஸி கூட ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலையா. தட் இஸ் ஆஃப்டர் 1988 அங்கே வந்து நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு வந்தது. அண்ட் இவங்க பவருக்கு வந்து கூட தே கேனாட் எஸ்டாப்ளிஷ் ஃபுல் டெமோக்ரஸி, ரேதர் ஒரு செமி டெமோக்ரஸி தான் அங்கே ப்ரிவேலாக இருந்தது. அண்ட் இந்த செமி டெமோக்ரஸி வந்து இப்போ ஒரு ஹைபிரிட் ரிஜியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இட் இஸ் லைக் அன் ஹைபிரிட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி விச் இஸ் ஸ்டில் ப்ரிவேலிங். அதாவது ஹைபிரிட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸினா நேஷனல் கவர்மெண்ட் இருக்கு அண்ட் அதே மாதிரி சில ஏரியாஸ் ஆர் ஆக்குபைடு பை மிலிட்ரி. ஸோ மிலிட்ரி டாமினன்ஸ் அங்கே இருக்கு. அண்ட் இந்த ஆர்டிகல்ல அகைன் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ திருப்பியும் இந்த மிலிட்ரி கிட்ட நெகோசியேஷன்ஸ் நடந்துக்குன்னு இருக்கு அண்ட் இட் வில் பிகம் அ டெமோக்ராட்டிக் நேஷன், அ ஃபுல் ஃபிளெஜ்டு டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, பட் ஹவவர் மியான்மர்ல சில ரீஜன்ஸ் இருக்கு அண்ட் அந்த சில ரீஜன்ஸ்ல இன்னும் அந்த எத்னிக் மைனாரிட்டிஸ் வந்து அங்க ரொம்ப டாமினண்டா இருக்கிறாங்க அண்ட் தே கண்டினியூ டு ரூல் தி பர்டிகுலர் ரீஜன் ஆல்சோ. And what they are asking is, they are asking for their autonomy. ஸோ அந்த எத்தனிக் மைனாரிட்டிஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது அண்ட் பிரிட்டிஷ் உடைய ரூலிங்ஸ் இருந்தது. நாங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அவர் அட்டானமி. ஸோ வி வாண்ட் டு ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் தி பீப்புள் அண்ட் தி ரிசோர்ஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ரீஜன் அப்படின்றாங்க. அண்ட் இப்போ இருக்கிற நேஷனல் கவர்மெண்ட் இவங்களையும் கன்சிடர் பண்ணாதான் அங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ கன்சென்சஸ் நீட் டு பி பாட் இன். அண்ட் ஆடட் டு இட், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மிலிட்ரி கூடயும் ஒரு கன்சென்சஸ் எடுத்துகிட்டு வரணும் தான். அதாவது நெகோசியேஷன் நடந்துன்னு இருக்கு. அண்ட் ஈவன் த மியான்மர் மிலிட்ரி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் அங்கே ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி கிரக்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல் கைஸ். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். அண்ட் மற்றபடி இந்த ஆர்டிகல்லேருந்து நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்னா, வை டெமோக்ரஸி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ டெமோக்ரஸி அங்கே ப்ராப்பராக இல்லாததுனால தான் அந்த கண்ட்ரியில் பாவர்ட்டி அதிகமாக இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ டெமோக்ரஸி இல்லைனாலே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எக்கனாமிக் பேக்லாக் இருக்குது அண்ட் மெனி பீப்புள் aspirations are not met. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதலாம் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கில். ஃபைன். ஸோ that's it with respect to this article, friends. And now coming to the next article or a single file, that is the economies of tax havens. So tax havens இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, we can give many arguments. So first of all, tax havensனா என்ன? It is like tax free nation தான் tax havens அப்படின்னுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் நேஷனில் டேக்ஸே இருக்காது. ஸோ many big corporates or big companies what they will do is they will shift their revenue or profit into the particular company and அது மூலியமாக they will not pay tax to the government. So many procedures are there and many rules are there in such a way that they avoid paying taxes. Okay, so இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால one can say that tax havens are anti-poor அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ கம்மி ஆகிடுது. ஸோ அதனால புவருக்கு போய் சேர வேண்டிய பணம் போய் சேர்றதில்ல. ஸோ இதை வந்து ஆன்டி-புவர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹவவர் இங்கே ஒரு ஸ்டடியை பற்றி பேசுகிறாங்க அண்ட் இந்த ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னா, டேக்ஸ் ஹெவன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி ஒரு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து ஒரு லா எடுத்துட்டு வந்தாங்களா அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, யார் யாரெல்லாம் டேக்ஸ் ஹெவன் நேஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ தே ஹேவ் டு பே தி பெனால்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்படி சொன்ன உடனே யூஎஸ்ல வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அண்ட் மெனி பிக் கம்பெனிஸ் ஆர் கார்பரேட்ஸ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் அதர் கண்ட்ரீஸ். அண்ட் இந்த டேக்ஸ் ஹெவன்ஸ்லேருந்து வர லாஸை கூட இவங்க பேர் பண்ணிருக்கலாம், பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேர் பண்ண முடியலையா. அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்த லாஸை பேர் பண்ண முடியல யூஎஸ்னால. ஸோ the crux of the issue is like, see, நீங்கள் இங்கே அலோவ் பண்ணலன்னு வைங்களேன், டெஃபினெட்லி தே வில் கோ டு தி அதர் நேஷன்ஸ். ஸோ இப்போ டேக்ஸ் ஹெவன்ஸை எலிமினேட் பண்ணிடுவீங்க. இப்போ மற்ற கண்ட்ரீஸில் கம்மியான ரேட்டுக்கு டேக்ஸஸ் இருக்குமே, அதை எப்படி எலிமினேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு இந்தியாவில் 2% தான் டேக்ஸ் அண்ட் அகெயின் யூஎஸ்ல வந்து 18% இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ டேக்ஸ் ஹெவன்ஸை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதெல்லாம் தப்பு. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் clear to you and this was just an opinion, friends. Okay, so that's it with respect to this article and that's it for today. Thank you for watching.